தமிழ் சினிமாவின் 11வது 300 கோடி படமாக கருப்பு திரைப்படம் இடம் பிடித்திருக்கிறது. இது தொடர்பில் பார்க்கலாம் வாங்க. சூர்யா நடித்து வெளிவந்த கருப்பு திரைப்படம் தமிழ் சினிமாவின் 11வது 300 கோடி படமாக அமைந்திருக்கிறது. இந்த படம் சுமார் 100 கோடியில் தயாரிக்கப்பட்ட படம் என்கிறார்கள். அதில் பாதிக்கும் மேலான தொகையை OTT சாட்டலைட் டிவி உரிமை மூலம் பெற்றிருப்பார்கள். எஞ்சியுள்ள பாதி தொகையை பெறுவதற்குத்தான் இந்த தியேட்டர் வியாபாரம் நடந்திருக்கும். உலக அளவில் மொத்தம் 70 கோடிக்கு தியேட்டர் வியாபாரம் நடந்ததாக தகவல். 300 கோடி வசூலில் பங்கு தொகையாக சுமார் 150 கோடி வந்திருக்கலாம். அதனால் தற்போது வரையில் இந்த படம் 80 கோடி வரையில் லாபத்தை கொடுத்திருக்கிறது. சில படங்கள் 300 கோடி வசூலை கடந்தாலும் லாபத்தை தந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அதை விடவும் அந்த படங்களுக்கான பட்ஜெட் அதிகமாக இருந்திருக்கும். தமிழ் சினிமாவில் 300 கோடி வசூலை கடந்த 11வது படமாக கருப்பு படம் இருக்கிறது. இதற்கு முன்பு 300 கோடி வசூலை கடந்த படங்களின் பட்டியலை பார்க்கலாம். 2.0 800 கோடி, ஜெயிலர் 600 கோடி, லியோ 600 கோடி, கூலி 500 கோடி, பொன்னியின் செல்வன் 1.500 கோடி, தி கோட் 450 கோடி, விக்ரம் 450 கோடி, கபாலி 300 கோடி, அமரன் 300 கோடி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.